நாடார் என்கிற அந்த கெத்த ஒரு காலமும் விட்டு கொடுக்காம போங்க. எனக்கு சம்பாதிக்கிறது நாடார் சம்பாதிச்சான் அப்படிங்கிறது பெருமை இல்ல. அந்த சம்பாதிச்ச பணத்தை 10 ரூபா ஒருத்தனை எடுக்க விடாம பாக்குறான், அவன் தான் உறவுல எனக்கு மிகவும் வலிய கொடுக்கு. இங்க இருக்கிற தன்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக என்னுடைய வணிகன் என் நாடார் சமுதாய உழைப்புக்காக இரவும் பகலும் ஒரு 4 மணிக்கு போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து அந்த கடையை திறந்து குடும்பத்தோட கஷ்டப்படுறாங்க. அத மாமூல் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சென்னையில மிகப்பெரிய அராஜகம் நடக்கு. உறவுகளை நாங்க கூட இப்ப கடைசியா ஒரு பிரச்சனை நடந்தது, வலைதளங்கள்ல பார்த்தேன், எனக்கு அந்த வீடியோ வந்துச்சு. நம்மளுடைய சொந்த இரத்த உறவை 2 பேர் தாக்கி அவரை அவமரியாதையா பேசி அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன். ஆனால் உறவுகளை அவங்கள்ட்ட கேட்டு கூட விட்டோம் என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி. ஆனால் நாங்க வேற மாதிரி அதுல தலையிட்டோம்னா சென்னைய உருட்டி பெரட்டி போட்டுருவோம். வருகா புயல கூட பார்த்திருக்க மாட்டேங்க உறவுகளை. என்னுடைய நாடார், என்னுடைய சொந்தம், என்னுடைய ரத்த உறவு ஒரு வணிகனுக்கு ஒரு பிரச்சனை என்றா, என்னுடைய வணிகனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக இந்த வியாபாரிகளுக்காக இருக்கிற சங்கம் தயவு செய்து நாங்க இந்த சொந்த மண்ணிலிருந்து என்னுடைய உறவுகள் சார்பாக நான் கோரிக்கை கொடுக்கிறேன். உங்களை வளர்த்துக்கிட்டா மட்டும் பிரயோஜனம் இல்ல, என்னுடைய உறவுகளை காப்பாத்துங்க. அது நீங்க போனா சட்டத்துக்கு கட்டப்படும், நாங்க வந்தா சட்டம் எங்களை தேடும், உயர் அதிகாரிகள் எங்களை தேடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு வழியோடு நான் சொல்றேன் உறவுகளை. ஆகவே இந்த இவ்வளவு பெரிய அருமையான இந்த நிகழ்ச்சியை எது செய்தாலும் சிறப்பாக செய்கிற என் அருமை உயிர் தோழர் அன்பான அந்தோணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தசின்வேலையில இத்தனை வருடங்களாக ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தூங்காம இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்காப்ல. அவர்களுக்கு முதல் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பல தொழில்கள் இருந்தாலும் எனக்கு மிக ஒருத்தர் மட்டும் பேர் சொல்லி குறிப்பிட முடியாது. எனக்கு அவ்வளவு அருமையான தொழிலதிபர்கள், அவ்வளவு அருமையான நட்பு, அருமையான ஒரு ரத்த உறவு நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கொடுப்பனதான். மிகப்பெரிய கட்சி பொறுப்புல இருந்தாலும் அதெல்லாம் மீறி நம்மளுடைய சமுதாய மேடையில பயணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த நாடார் இரத்த உறவுடைய உணர்வை நான் மிகவும் மதிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேற சொல்ல ஒண்ணும் இல்ல. எப்போதும் சொல்ற மாதிரி என்னுடைய உறவுகளை இந்த நேரத்தில் உங்களெல்லாம் பார்த்த மிக்க ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எதுக்கும் நம்மளுடைய உழைப்பை நம்பியே இருப்போம். வேற எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்னுடைய பயணமும் நம்மளுடைய நாடார் சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு தான் பயணிக்கும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அண்ணன் கராத்தே செல்வனுடைய கையை பிடித்து அவர்கள் என்ன நினைத்தாங்களோ நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்றேன். உறவுகளை எனக்கு என்ன எல்லாருடைய இளைஞர்களுக்கும் என்னுடைய முகம் மட்டும்தான் தெரியும். ஆனா இதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதுல நான் மட்டும் இல்ல, பல குடும்பங்களை பிரிந்து கல்விகளை விட்டு என்னை மாதிரியே என்னுடைய சமுதாயத்துக்காக தன் உயிரையும் தன் வாழ்க்கையும் அர்ப்பணித்து என்னோடு பயணிக்கிற அந்த முகம் தெரியாத என்னுடைய சமுதாய போராளிகளுக்கும் இந்த நேரத்தில், ஏன்னா
அவங்க தான். நீங்க நினைக்கலாம் ராக்கெட் தான் கெத்துன்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்ல. என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிற என் ரத்த உறவு என்னுடைய தம்பிமாருங்க தான். அவர்களை கண்டிப்பா அவர்களுடைய முகத்தை உங்கள்கிட்ட காமிக்க முடியாட்டினாலும் உங்களுக்கு அவர்களுடைய கடமை உணர்வை கூட சொல்றேன். இந்த மாலை நேரத்தில் ஒரு எத்தனையோ வருஷம் வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் நம்மளுடைய நாடார்களின் கனவாக எனது பிடித்த என் கிராமம், என் ஆணைக்குடியை கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த ஆணைக்குடி மிக அருகில் இருந்தாலும் உங்களையெல்லாம் இந்த வியாபாரிகள் அதிகம் வாழ்கின்ற நம்ம திசையன்வல பஜாரில் உங்களெல்லாம் சந்திச்சதுல மிக்க ஒரு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை என்னுடைய உறவுகளை, என்னுடைய நாடார் சொந்த இரத்த உறவுகளை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நாடார் உறவுகள். மாலை போடுறவங்க 2 பேர் மட்டும் மேல அனுப்புங்க. 2 பேர் மட்டும்